வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மும்பையில் முதல் கட்ட நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தார். இந்தியாவில் அனைத்து மக்களின் வாழ்வில் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக டிஜிட்டல் இணைப்பு திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒவ்வொருவரும் தங்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌதரி கூறியுள்ளார். புதுச்சேரியில் செயல்படும் தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள் மோட்டார் வாகன தொழிலாளர் நல பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு பெற வேண்டும் என தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மும்பையில் 19,650 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள முதல் கட்ட நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்து அதன் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்தார். இந்த விமான நிலையம் முன்னேறிய இந்தியாவின் பிரதிபலிப்பு என்று விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். மகாராஷ்டிர விவசாயிகளை மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய சந்தையுடன் இணைக்கும் பாலமாக இந்த விமான நிலையம் திகழும் என்றும் இதனால் புதிய முதலீடுகள் மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை ஈர்க்க முடியும் என்றும் அவர் கூறினார். மும்பையில் 12,200 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள 3ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பாதையையும் விழாவின் போது பிரதமர் திறந்து வைத்தார். 11 விதமான போக்குவரத்து நிறுவனங்களின் சேவைகளை ஒருங்கிணைத்து வழங்கும் வகையிலான நாட்டின் முதலாவது மும்பை ஒன் பொது போக்குவரத்து செயலியை அவர் தொடக்கி வைத்தார். 400 அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் 150 தொழில்நுட்ப பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன்களை வழங்குவதற்கான மகாராஷ்டிர அரசின் குறைந்த கால பயிற்சி திட்டத்தையும் பிரதமர் தொடக்கி வைத்தார். நாளை மும்பையில் இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளின் முன்னேற்றத்தை மறு ஆய்வு செய்கிறார். அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் வர்த்தகம், முதலீடுகள், பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலக்கெடு அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கிலான விஷன் 2035 திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்படும். பிராந்திய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளில் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே 2 நாள் இந்திய பயணமாக இன்று மும்பை வந்துள்ள இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மரை வரவேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். இரு தலைவர்களும் இணைந்து நாளை மும்பையில் 6வது உலக ஃபின்டெக் திருவிழாவில் பங்கேற்க உள்ளனர். தற்போது இந்தியாவில் அனைத்து மக்களின் வாழ்வில் ஒருங்கிணைந்த பகுதியாக டிஜிட்டல் இணைப்பு திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லி யசோபூமியில் தொலைத்தொடர்பு, ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய ஆசியாவின் மிகப்பெரிய இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை அவர் தொடக்கி வைத்து பேசினார். பிரதமரின் உரையில் இடம்பெற்ற முக்கிய கருத்துக்கள். ஒரு காலத்தில் 2G தொழில்நுட்பத்துடன் போராடிக் கொண்டிருந்த இந்தியாவில் தற்போது எல்லா மாவட்டங்களுக்கும் 5G தொலைத்தொடர்பு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். முற்றிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட 4G வன்பொருள் மற்றும் மென்பொருள் தொகுப்புகள் அண்மையில் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாகவும் உலகிலேயே இத்தகைய வல்லமை படைத்த 5 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியாவிற்கு கிடைத்துள்ள வெற்றி சுயசார்பு இந்தியா என்னும் உணர்வினால் ஏற்பட்ட ஆற்றலின் பிரதிபலிப்பு என்று பிரதமர் கூறினார். இந்திய டிஜிட்டல் பொது கட்டமைப்பின் வெற்றியை வைத்து பார்த்தாலே இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற தருணம் இதுதான் என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டின் தொடக்க விழாவில் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா பேசுகையில், உலகில் மொத்தமுள்ள மொபைல் போன்களில் 20% தற்போது இந்தியாவில் இருப்பதாகவும் இந்தியாவின் பிராட்பேண்ட் சந்தாதாரர் எண்ணிக்கை 94 கோடியை விட அதிகம் என்றும் கூறினார். மத்திய அரசின் தொலைத்தொடர்பு துறையும் செல்போன் சேவை வழங்கும் நிறுவனங்களின் கூட்டமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த 4 நாள் மாநாட்டில் 6G மற்றும் செமி கண்டக்டர் தொழில்நுட்பத்திலும் கண்ணாடி இழை மற்றும் குவாண்டம் தகவல் தொடர்பிலும் இந்தியா முக்கிய கவனம் செலுத்தி வருவதை எடுத்துக்காட்டும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் அமர்வுகள் இடம்பெறுகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் வனவிலங்கு பாதுகாப்பில் இந்தியா எட்டியுள்ள கணிசமான முன்னேற்றம் குறித்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். பல்வேறு விலங்கினங்களை பாதுகாத்து அவற்றின் வாழ்விடங்களை மறுசீரமைக்க இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் சுற்றுச்சூழலின் நீடித்த தன்மையை உறுதிப்படுத்துவதில் நாட்டிற்கு உள்ள உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைச்சரின் கட்டுரை அமைந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கான அமிர்தகால தொலைநோக்கு, சிறுத்தைகள் பாதுகாப்பு, டால்பின் பாதுகாப்பு போன்ற அரசின் பல்வேறு முன் முயற்சிகள் குறித்தும் அமைச்சரின் கட்டுரையில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செயற்கை நுண்ணறிவு என்பது பொறியாளர்களுக்கு மட்டுமே உரிய தொழில்நுட்பம் அல்ல என்றும், ஒவ்வொருவரும் தங்களின் உற்பத்தி திறன் மற்றும் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்திக் கொள்ள செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த முடியும் என்றும் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அனைவருக்குமான சமூக மேம்பாட்டில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு என்பது குறித்து அதிநவீன தொழில்நுட்பங்கள் பற்றிய நிதி ஆயோக் மையத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ள அறிக்கையை இன்று புதுடெல்லியில் அவர் வெளியிட்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டிற்கு மாணவர்களை தயார்படுத்தும் பாடங்கள் 6ஆம் வகுப்பில் இருந்தே பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், ஆன்லைன் மூலம் இலவச கற்றல் ஆதாரங்கள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அடித்தட்டு மக்கள் வரை சென்றடைந்து அவர்களுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிப்பதில்தான் செயற்கை நுண்ணறிவின் வெற்றி அடங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி திரு BVR சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மாதம் 22ஆம் தேதி அறிவித்த GST சேமிப்பு திருவிழாவால் நாடு முழுவதும் அனைத்து பிரிவு மக்களும் பயன்பெற்று வருகின்றனர். அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களால் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பொருளாதாரம் எப்படியெல்லாம் ஊக்கம் பெறும் என்பது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. புதிய GST சீர்திருத்தங்களால் உத்தரப்பிரதேசத்தில் கைவினை கலைஞர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மற்றும் உள்ளூர் அளவிலான தொழில்களுக்கு முக்கிய பலன்கள் ஏற்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் தயாராகும் படோகி தரை விரிப்புகள், மொராதாபாத் வெண்கல பொருட்கள், சஹாரன்பூர் மர வேலைப்பாடுகள் போன்ற பாரம்பரிய பொருட்கள் மீதான 12% GST 5% குறைக்கப்பட்டுள்ளதால் இப்பொருட்களின் விலை குறைந்து ஏற்றுமதி அதிகரிக்கவும், ஆயிரக்கணக்கிலான கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் ஏதுவாகியுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி ஜரிகை வேலைப்பாடுகளுடன் கூடிய பனாரசி ஜர்தோசி பொருட்களின் விலையும் குறைகிறது. 2500 ரூபாய் விலையுள்ள காலணிகள் மீதான GST குறைக்கப்பட்டுள்ளதால் கான்பூர் மற்றும் ஆக்ரா பகுதியில் செயல்படும் தோல் பொருள் உற்பத்தி நிறுவனங்களும் இத்துறை சார்ந்த பல லட்சம் தொழிலாளர்களும் பயன்பெறுகிறார்கள். கண்ணாடி, பீங்கான் மற்றும் சுடுமண் பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஃபெரோசாபாத், கோரக்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வரி குறைப்பினால் புது உற்சாகம் ஏற்பட்டுள்ளது. மீரட், சித்ரகூட் உள்ளிட்ட பகுதிகளில் கைவினை காகிதம் மற்றும் பாரம்பரிய பொம்மை உற்பத்தியாளர்களும் ஊக்கம் பெற்றுள்ளனர். மக்களிடையே மிகவும் பிரபலமான ஆக்ரா பேடா இனிப்புகள் மீதான GSTயும் 5% குறைக்கப்பட்டுள்ளது. இது அல்லாது சிமெண்ட் மீதான 28% GST 18% குறைக்கப்பட்டுள்ளதால் நாட்டின் இதர பகுதிகளைப் போலவே உத்தரப்பிரதேசத்திலும் கட்டுமான செலவு குறைந்து பொருளாதாரம் வலுப்பெறும் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் செயல்படும் தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் கூரியர் சேவை நிறுவனங்கள் மோட்டார் வாகன தொழிலாளர் நல பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது. ஏற்கனவே பதிவு பெற்றவர்கள் குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்னர் பதிவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் உடனடியாக இதற்கு விண்ணப்பித்து சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் என்றும் தொழிலாளர் துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி கூட்டணி ஓட்டு திருட்டில் ஈடுபடுவதாக கூறியும் அதை கண்டித்தும் ஏனாமில் காங்கிரஸ் சார்பில் இன்று நடைபெற்ற மெழுகுவர்த்தி ஊர்வலத்தில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு வைத்திலிங்கம் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் காஜூலா தோட்டம் பகுதியில் பொதுக்கூட்டம் ஒன்றும் நடைபெற்றதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர், சென்னை மேடவாக்க மண்டலம் உள்ளிட்ட இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. உலகக்கோப்பைக்கான ICC ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே இன்று கொழும்புவில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த பாகிஸ்தான் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய அணி சற்று முன் வரை 44 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மும்பையில் முதல் கட்ட நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தார். இந்தியாவில் அனைத்து மக்களின் வாழ்வில் ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக டிஜிட்டல் இணைப்பு திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒவ்வொருவரும் தங்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என்று மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார்.
புதுச்சேரியில் செயல்படும் தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள் மோட்டார் வாகன தொழிலாளர் நல பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பதிவு பெற வேண்டும் என தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.